மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற காரைக்கால் மீனவர்கள் டன் கணக்கில் மீன்களை அள்ளி வந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். என்னென்ன வகையான மீன்களை மீனவர்கள் பிடித்திருக்கிறார்கள்? இது தொடர்பாக மீனவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. தமிழகம் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் முடிவு பெற்று காரைக்கால் மீன்வளத்துறை அறிவித்தின் பேரில் கடந்த 14ஆம் தேதி காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தொடர்ந்து 5 நாட்களாக கடலில் மீன்பிடித்த மீனவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடித்து கரை திரும்பினார்கள். மீனவர்கள் வலையில் டன் கணக்கில் மீன்கள் சிக்கியது. இதனை துறைமுகத்தில் கொண்டு வந்து விற்பனைக்கு ஏற்றுமதிக்கு மீனவர்கள் வைத்தனர். வவ்வால் மற்றும் கடல் விரால் வஞ்சிர மீன்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவு சிக்கியதால் அதனை விற்பனை கொண்டு வந்தனர். காலை முதல் மீன் பிரியர்கள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். மேலும் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் 400க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் ஏற்றுமதி செய்தனர். மேலும் கடந்த காலங்களை விட பாத்தீங்கன்னா தற்போது மீன்களின் விலை சற்று விலை உயர்ந்து காணப்பட்டது. உயரக வவால் மீன் பாத்தீங்கன்னா 1400க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் வஞ்சிரம் 900 ரூபாய்க்கும், பாறை 320க்கும், சங்கரா மீன் 180க்கும், காணாங்குளத்து 200க்கும், கருவால் மீன் வந்து பாத்தீங்கன்னா 750க்கும், நண்டு 500க்கு, டைகர் 1100க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விலை உயர்வை பொருட்படுத்தாமல் மீன் பிரியர்கள் மற்றும் உள்ளூர் அண்டை மாநில தமிழக வியாபாரிகள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் பாத்தீங்கன்னா வெகு நாட்களுக்கு பிறகு மீன் விற்பனையில் களை கட்டி காணப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.